Hey guys, hey guys, hey guys, Hey guys. hey guys. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ ட்ரிக் தமிழ். ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபீனிக்ஸ் வைஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீனிக்ஸ் வைஸில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால ஃபீனிக்ஸ் வைஸ் ஓப்பன் பண்ண வந்து பிளாங்க் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சில நண்பர்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. பட் சில நண்பர்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோடனே வந்து பிளாங்க் ஸ்க்ரீனில் வருது ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது, உள்ளே வந்து கேம் உள்ளே வந்து லோட் பண்ணவே முடியலை, உள்ளே ப்ளே பண்ணவே முடியலை, ஸோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்ம்டு ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு ஒர்க் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த ஒரு வீடியோ போடுவேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகலையான்னு நீங்களே பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபீனிக்ஸ் நியூ அப்டேட் தான், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேணால் செட்டிங்ஸ் வேணால் ஓப்பன் பண்ணிக்காம, இது வந்து நியூ அப்டேட், ஓகேவா? ஸோ எனக்கு ஒர்க் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகாமல் இருந்து எந்த வகையிலுமே வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட மாட்டேன். அது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பேர் வந்து சும்மா வந்து ஃபஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணும்போது வந்து பிளாக் ஸ்க்ரீன் தான் வருது. ஸோ எனக்குமே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது வந்து பிளாக் ஸ்க்ரீன் தான் வரும், உடனே எடுத்தோடனே வராது. அது 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் வரும்போது பிளாக் ஸ்க்ரீன் வரும், கன்ஃபார்ம் பிளாக் ஸ்க்ரீன் வரும், ஓப்பன் ஆகாது. ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டயத்தில் வந்து கிளிக் ஆகி உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நடுவில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்னு தெரில. ஸோ அதிக நண்பர்கள் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர், ஃபீனிக்ஸ் அப்ஸ்டாக் வைஸில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து அதிகம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்ஸ்டாக் வைஸில் வந்து ஃபீனிக்ஸ் வைஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது தெரியாமல் இருக்கிற நபர்கள் வந்து அப்ஸ்டாக் வைஸில் வந்து வேறு ஒரு வாய்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ சில நண்பர்கள் சொல்கிறாங்க அப்ஸ்டாக் வைஸில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஒர்க் ஆக மாட்டேது ப்ரோ, நார்மல் ஃபீனிக்ஸ் வைஸ் ஆர்ஓஜி ஃபீனிக்ஸ் வைஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ கொடுத்த அப்டேட் வந்து எதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஃபீனிக்ஸ் வைஸில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு தெரியலை. ஸோ நான் முன்னாடியே வந்து டக்குனு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம், ரொம்ப எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த அப்டேட் கொடுத்து அப்டேட் நல்லா இருக்குது, பட் இந்த ஃபீனிக்ஸ் வைஸில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெரும்பாடாக இருக்குது, ஓப்பன் பண்ணுறது அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பிளாங்க் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வந்து பிளாங்க் ஸ்க்ரீனில் இருக்குது. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணும்போது 2-3 வாட்டி க்ளோஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணும்போது தான் வந்து திருப்பி வந்து அந்த மாதிரி வருது. கொஞ்சம் 2-3 வாட்டி நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட், நான் எந்த ஒரு மெத்தடுமே வந்து ஒரு ஒர்க் ஆகாத மெத்தட் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துக்கலாம். ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இல்லாட்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். அதை பார்த்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நன்றி.